இந்த படத்தை நீங்க விஜய் சார் போட்டு காமிச்சீங்க நான் கேள்விப்பட்டேன். விஜய் பார்த்தாப்புல அஜித் எல்லாருமே பார்த்தாங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இவன் தான் பில்லால அந்த ஆர்ஆர் பண்ணிருக்காரு. அந்த கெட்டப்ல ஒரு வருவார்ன்றதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் தேர் வெரி கூல். ஏன்னா நான் திருப்பாச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் திருப்பதி அஜித்தோட பண்ணிருக்கேன். பூவே உனக்காக கூட 30 வருஷத்தை வந்து மார்க் பண்ணுது. அந்த படம் தான் அவரோட கேரியர்ல சேஞ்ச் ஆவரான படம். தோல்வி அடையறதுக்கு காதல் ஒன்றும் பரீட்சை இல்லைங்க, அது ஒரு ஃபீலிங். பொசிஷன் நான் இருக்கிறேன்னா அது ஒன் ஆஃப் த ரீசன் விக்ரமன் சார். இப்போ கான்ட்ராஸ்டா ஒரு விஜய் நாங்க பாக்குறோம் சார். உனக்காக இருந்து இவ்வளவு வருஷத்துல அவரோட சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, இப்போ பேசி தானே அவனோட இருக்க பெரிய பிளஸ் ஒரு அப்சர்வ் பண்ணுவார் எல்லாமே. சிம்பு சார் ஏதாவது பேசுனீங்களா லைக் அபவுட் த ரீ ரிலீஸ்? வேற ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசினா அப்புறம் அது இன்னும் அது ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. எனக்கு என்னன்னா சார், இந்த படத்தை நீங்க விஜய் சாருக்கு போட்டு காமிச்சீங்க நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா சார்? அவர் பார்த்தா? ஆமா விஜய் பார்த்தாப்புல அஜித் எல்லாருமே பார்த்தாங்க. ஓகே. என்ன ஏன்னா அந்த படத்துல நிறைய அஜித் சாரோட குளோரிஃபிகேஷன் அந்த படத்துல இருந்திருக்கும், அங்கங்க வச்சிருந்திருப்பீங்க. அது விஜய் சார் பார்த்துட்டு லைக் வாட் வாஸ் ஹிஸ் ரெஸ்பான்ஸ்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம ஃபேன்ஸ் தான் சண்டை போடுறீங்க அந்த மாதிரி. அவங்க ரெண்டு பேரும் தேர் வெரி கூல். ஏன்னா நான் திருப்பாச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் திருப்பதி அஜித்தோட பண்ணியிருக்கேன். ரெண்டு பேருமே தே ஹாவ் அவங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து அவங்க ஒரு நல்ல இதாக தான் இருப்பாங்க. அது ஃபேன்ஸுக்குள்ள நடக்கிறது. அது வந்து அது 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 வேணும்ல. அப்படி இருந்தா தானே, ரெண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருந்தா தானே வர முடியும். அது ஒரு வேற ஒரு இது. நான் அஜித் குளோரிஃபிகேஷன் இல்லை, அந்த கேரக்டருக்கு ஒரு ஒரு அந்த டைம்ல ஒரு ஒரு ஹைப் கொடுக்கறதா. நாங்கள் என்னவா திருப்பி வரணும்னும் போது எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்க, இவர் தமிழ் மாதிரியே ஒரு ஒரு கெட்டப்ல தான் வருவாரு அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஃபிளாஷ்பேக் முடிஞ்சோன்னு அது இது வந்து நீங்க பில்லான்றது வந்து வெறும் அஜித் மட்டுமே கிடையாது. பில்லா அன்னைக்குன்னா ஒரு ரஜினி சாரோட ஒரு ஃபிளேவரும் வரும். இது வந்து கனெக்ட் ஆகுறது தான் ஆடியன்ஸுக்கு. சோ அந்த ஆர்ஆர் இருக்குல்ல, இப்ப இவன் தான் பில்லால அந்த ஆர்ஆர் பண்ணிருக்காரு. அந்த ஆர்ஆரே ஆடியன்ஸ இது பண்ணிடுவோம். சோ அந்த கெட்டப்ல ஒரு வருவார்ன்றதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவரோட டோட்டலா கூட இருக்கிற மனோபாலா சார், நிரோஷா, அந்த பையன் சந்தானம் எல்லாருமே அந்த கெட்டப் மாறி இருப்பாங்க. அவுட் அண்ட் அவுட் இது வந்து ஒரு கமர்ஷியல் பிலிம். இதுல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க ஒரு 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 அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயத்தை கொடுக்கறதுன்றது வந்து ஆடியன்ஸுக்கு கைத்தட்ட வைக்கிறது தான். கண்டிப்பா எல்லாம் வேற ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பில்லா கெட்டப்ல வராருன்றது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ். சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ். கிரேட் கிரேட் சார். விஜய் சார் என்ன சொன்னார்? ஏன்னா அவருக்கு நீங்க பிச் பண்ண கதை, அவர் விஷுவலா அந்த படம் பார்த்து அவரு நல்லா இருந்ததுன்னா, கமர்ஷியலா இருந்ததுன்னு விஷ் பண்ணிட்டு தான் போனாரு. அவ்வளவுதான். அவரு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பேசுவாரு. பட் இப்ப கான்ட்ராஸ்டா ஒரு விஜய் நாங்க பாக்குறோம் சார். தேவையில்லை இப்ப. அப்புறம் இவ்வளோ வருஷம் இருக்குல்ல, உனக்காக இருந்து இவ்வளோ வருஷத்துல அவரோட சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, இப்ப பேசி தானே ஆகணும். அண்ட் தொடர்ந்து உங்களோட படங்கள்ல வந்து விஜய் சாருக்கும் உங்களுக்கு போன அந்த காம்போ வந்து லாங் டைம் அசோசியேட்டடா இருந்தது. ஆமா ஆமா. அது உங்களுடைய அந்த நட்புறவு அந்த பூவே உனக்காகல இருந்து ஸ்டார்ட். ஆமா ஆமா. பூவே உனக்காகல நான் நிறைய ஒரு ஒரு அந்த டைம் வந்து ஒரு 3 படமோ 4 படமோ தான் பண்ணியிருக்காரு விஜய். அப்புறம் அவர் அந்த டைம்ல பண்ண படங்கள்லாம் வேற ஜானர். பூவே உனக்காக முன்னாடி வரும். ஸோ பூவே உனக்காகல ரொம்ப பிளசண்டா காமிச்சிருப்பேன் அவரை. அப்புறம் நிறைய பேசியிருக்கோம் சினிமா பத்தி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நான் நிறைய கேமரா விட்டு இறங்கி போயெல்லாம் அவருக்கு சொல்லிட்டு வருவேன். ஓகே ஓகே. ஸோ அதனால என்ன பிடிக்கும் அவருக்கு, அவரையும் எனக்கு பிடிக்கும். நீங்க சொன்ன மாதிரி இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் ஃபீல் இருக்கும் அந்த படத்துல. ஆமா அது ஓகேப்பா. இங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற என்னன்னா ஒரு ப்ராப்பர் லைட்டிங் கண்டிஷன்ல ஷூட் பண்ணோம். அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த படத்துல ஃபர்ஸ்ட் நடந்தது அவருக்கு. சோ அதனால அவருக்கு அந்த ஃப்ரேம்ல அவரை வேற மாதிரி பார்க்கும்போது அவருக்கு ஓகே இது வேற படம் அப்படின்றது தெரிஞ்சு. அப்புறம் அந்த படம் தான் அவரோட கேரியர்ல சேஞ்ச் ஓவரான படம். ஸோ அது அப்போ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கல்ல. அப்புறம் டெக்னீஷியனா அவருக்கு என்ன பிடிச்சதுனால அவரோட நான் நினைச்சிருந்தா அவரோட ஒரு 15-20 படம் பண்ணியிருப்பேன். அப்போ கரெக்டா கூப்பிடும்போது எனக்கு வேற படங்கள் இருக்கும். அது மாதிரி நிறைய படங்கள் என்னை கூப்பிட்டுருக்காரு. ஓகே ஓகே. அதை மீறி இந்த மாதிரியான படங்கள் மட்டும் செட் ஆச்சு.
ஆனா அவர் ஒரு கட்டத்துல அவருடைய லுக்ஸை வந்து மாத்த ஆரம்பிச்சாரு. ஐ மீன் பூவே உனக்காகல இருந்ததுக்கு அப்புறத்துல இருந்து இப்போ வேற படங்கள் இப்போ நம்ம திருப்பாச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆமா. மதுரை எடுத்துக்கிட்டா அந்த லுக்ஸை வந்து அவர் சேஞ்ச் ஓவர் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆமா அஸ் சினிமாட்டோகிராஃபரா நீங்க அந்த சேஞ்ச் ஓவர் லுக் ஒரு மாதிரி டிஏஜ் ஆக ஆரம்பிச்சாரு திருப்பியுமே. ஆமா ஆமா. எப்படி இருந்தது சார் அது ஆனா அது பாக்குறது? அது அதாங்க நான் புயவனக்கா பண்ணும்போதும் திருப்பாச்சி பண்ணும்போதும் நம்ம ஃப்ரேம்ல ரசிச்சு தானே எடுப்போம் ஒரு ஹீரோவை. ஸோ நமக்கு அந்த சேஞ்ச் ஓவர் நல்லா தெரிஞ்சுது. ஒரு சின்ன ஒரு டயலாக் சீன் தான் இருக்கும் திருப்பாச்சியில ஃபோன்ல, அதை வந்து பயங்கரமா எடுத்திருப்போம். அதுக்கு அவரோட ரியாக்ஷனுக்கு நீங்க ஃபைனலி நீங்க என்னதான் லைட்டிங் பண்ணீங்க, என்னதான் லென்சிங் பண்ணாலும் அந்த ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும். அதுல வந்து அவர்கிட்ட இருக்க பெரிய பிளஸ் ஒரு அப்சர்வ் பண்ணுவார், எல்லையுமே அப்சர்வ் பண்ணி டெலிவரி பண்ணுவார். தெரியவே தெரியாது. அவர் ஃப்ரேம்ல வந்து ஒன்று பண்ணும்போது நமக்கு மேஜிக்காக தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இதை தாண்டி ஒரு சினிமாட்டோகிராஃபரா உங்களுடைய பார்த்து ரொம்ப பெருசு. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் நீங்க பண்ண படங்கள் எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர், சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கு வந்து அந்த டைரக்டரும் ஸ்கிரிப்ட் ரைட்டரும் தான் காரணம். கண்டிப்பா. ஆனா அவங்க விஷனை நீங்க கேப்சர் பண்ணி கொண்டு நம்ம சைடுல இருந்து கான்ட்ரிபியூட் நாங்க பாக்குறது உங்களுடைய விஷுவல்ஸ்ல அவங்களுடைய விதத்தை நாங்க பாக்குறோம் சார். அண்ட் மோரோவர் இந்த வருஷம் இட்ஸ் லைக் இந்த பிப்ரவரி பூவே உனக்காக கூட 30 வருஷத்தை வந்து மார்க் பண்ணுது. திரும்பி பாக்குறப்போ அப்படி போயிடுச்சு அந்த 30 வருஷம். சோ தொடர்ந்து உங்களுடைய அந்த நட்புறவு விக்ரமன் சாருடையும் ஐ திங்க் அவருடைய முதல் படத்துல இருந்தே அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் பண்ணல, புதிய மன்னர்கள்ல இருந்து ஐ திங்க் நீங்க இருக்கீங்க. சோ அங்க இருந்து உங்களுடைய அந்த நட்பு தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த நட்பு எப்படி சார் நடந்தது விக்ரமன் சார்? விக்ரமன் சார் வந்து எப்பவுமே ரொம்ப சென்சிட்டிவ். அப்புறம் அந்த அவர் எடுக்கிற கதைக்கும் படத்துக்கும் அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக அவ்வளோ சிரமப்பட்ட அந்த படத்தை எடுப்பார். அந்த 24 ஹவர்ஸும் அவருக்கு தூங்க மாட்டார். படம் கதை பண்ணுறதுலேருந்து படம் ஷூட் பண்ணி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த படத்திலே இருப்பார். அப்புறம் ரொம்ப பட்ஜெட் கான்ஷியஸாக இருப்பார். இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடணும் அந்த படம் அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாக. ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர். ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி. அவரு ரொம்ப எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆவார். என்ன செலவு ஆகுதுன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ அவரோட மேக்கிங்கில் நாம் போகும்போது ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் அவர் பண்ணோம், அவ்வளோதான். கடைசியாக ஜெயிச்சது அவரோட ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா புது வசந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கலாம் அந்த காலத்தில், அது வந்து யாராலையுமே பண்ண முடியாது. அந்த டைமில் புது வசந்த மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியும் அப்படின்னு. ஆமா, அது வந்து ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலா அவங்களாம் ட்ரெண்ட் செட்டர்ஸ். விக்ரமன் சார்லாம் ட்ரெண்ட் செட்டர். ஸோ நமக்கு அவங்களோட ஒர்க் பண்ண அவங்களோட ஜேர்னில நாமளும் இருந்தோன்றது இருக்குல்ல, அது வந்து நமக்கு ஏதோ ஒரு பிளெஸிங். சிலம்பாட்டமுடைய ரீ-ரிலீஸ் இருக்கு. இதுல நம்ம டெக்னிக்கலா இப்போ நம்ம அந்த ரீஸ்டோரேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் சார். கேன் வி எக்ஸ்பெக்ட் சம்திங் லைக் தட்? இது ஆக்சுவலா நம்ம டிஜிட்டலி கரெக்டா கலர் கரெக்டட். இது நான் சவுண்டும் இதுவும் அப்பவே அது ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஃபில்மா தான் இருந்துச்சு. அதே இது இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இன்னும் நல்ல ஒரு கலர்லாம் டெப்த் ஆகி இன்னும் ஒரு ப்ராப்பரான அவுட்புட்டா. ஓகே. சிம்பு சார் ஏதாவது பேசுனீங்களா லைக் அபௌட் தி ரீ-ரிலீஸ் ஆர் கேன் யூ? இப்போ ரீசெண்டா பேசல, நான் பேசி 4-5 months 6 months இருக்கும். ஓகே. வேற ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசினா அப்புறம் அது இன்னும் அது மெட்டீரியலைஸ் ஆகணும். ஓகே சார். ஸோ இப்போ உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட்? நான் இப்போ ஆக்சுவலாக ஒரு பெரிய ஹீரோக்கு ஒரு லைன் சொல்லி ஓகே பண்ணிட்டேன். வாவ், ஓகே சார். அது ஒரு ப்ராப்பராக எல்லாம் சைன் பண்ண போகிறோம். ஓகே. ஏன்னா எனக்கு இந்த நடுவில் சிப்பாயின்னு ஒரு படம் பண்ணேன், கௌதம் கலெக்ஷன். அது ஒரு ப்ராப்பராக ரிலீஸ் ஆகல. அது பெரிய செட்பேக்காக இருந்தது எனக்கு மைண்ட் லெவல்லையும் இதுவும். ஸோ அது இப்போ ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு போகலான்னு. ஏன்னா எனக்கு இன்னொன்று பக்கம் விக்ரமன் சாரோட படங்கள் இல் பி வெரி சாஃப்ட் நேச்சுரல் ஒரு ஃப்ளோ. பேரரசர் படம் கான்ட்ராஸ்டா வேற ஒரு ஸ்பீடு வேற ஒரு ஃப்ளோ. ரெண்டும் எப்படி சார் உங்களுக்கு பேலன்ஸா இருந்தது? அதுக்கு முன்னாடியே வல்லரசு எல்லாம் பண்ணிருக்கீங்க. என்னன்னா நான் பேசிக்கா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணது ஆபாவானன் யூனிட்ல. அவங்க வந்து பயங்கர பிரம்மாண்டமான ஆக்ஷன்ஸ் இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும் எல்லாமே. கேமராமேனா நம்ம போய் பண்ணது விக்ரமன் சார், அதுவே டோட்டல் கான்ட்ராஸ்ட். பட் உள்ளுக்குள்ள இருக்கிற அவன் இருந்துகிட்டே தான். அப்போ கரெக்டான படங்கள் வரும்போது ஆக்சுவலா ஆஹா வரும்போது கூட எனக்கு சூரியவம்சமோட கிளாஷ் ஆச்சு. ஓகே. அப்போ விக்ரமன் சார் வந்து இல்லைங்க, நான் என் படங்கள் வந்து கதையும் டயலாக்ஸ் தான் நிறைய இருக்கும், விஷுவலா இருக்காது. சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து விஷுவலா பண்ணுவாரு. நீங்க உங்களுக்கு இருக்க ஒரு விஷுவல் இதை வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார் மாதிரி டைரக்டரோட போகும்போது தான் அது உங்களுக்கு செட் ஆகும். நீங்க போய் பண்ணுங்க கிளாஷ் ஒர்க். நான் எந்த டைரக்டரும் சொல்ல மாட்டாங்க அதை. கண்டிப்பா.
ஆக்சுவலாக சூரியவம்சம்ல மதியெல்லாம் கிளாஷ் ஒர்க், விஜய் மில்டன் மதியெல்லாம் கிளாஷ் ஒர்க் ஓ பண்ணிருக்காங்க. ஓகே. அதை வந்து பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லியா கேஷுவலா விக்ரமன் சார் ஹேண்டில் பண்ணாரு. இல்லாட்டி நான் ஆஹாவே பண்ணிருக்க மாட்டேன். ஆஹா பண்ணலன்னா அடுத்தடுத்து சுரேஷ்னோட 5 படம் சங்கமம் ஒருவன் தெலுங்கு படம் பண்ணேன். இது நடந்திருக்காது. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு டெக்னீஷியனா அவருக்கு அந்த ஒரு ஏஸ்தெட்டிக் சென்சிட்டிவா இருக்கிறதுனால, இல்லை சார் நான் அது மாதிரி சொன்னேன், அது மாதிரி சுரேஷ் சார் கேட்குறாரு சார், சேம் டேட் வருது, நீங்க போய் பண்ணுங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மேக்ஸிமம் கிளாஷ் வராத அளவுக்கு ஷெட்யூல் பிளான் பண்ணாரு. கிளாஷ் வந்ததையும் அவர் நான் ஆக்சுவலாக கிளாஷ் சூரியவம்சத்துக்கு தான் விட்டேன், ஆஹாக்கு விட முடியல என்னால். ஓகே. ஸோ அது ஒரு இப்போ இந்த பொசிஷன் நான் இருக்கிறேன்னா அது ஒன் ஆஃப் த ரீசன் விக்ரமன் சார். கண்டிப்பா சார் பீங் சினிமாட்டோகிராஃபர், நீங்க டேரக்டரா இந்த படத்துல டேரக்டர் சேர்ல உட்காந்துருக்கீங்க, இந்த பக்கம் வந்து உங்களோட அசோசியேட் மதி சினிமாட்டோகிராஃபரா இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபர் அப்பப்போ வெளியே வருவாரா டேரக்டர் சீன்ல? நான் ஆக்சுவலா நான் வந்து என்ன வேணும்னா சொல்லுவேன், லென்ஸ் கூட சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா மதிக்கு நான் வந்து டைம் கொடுத்ததே ரொம்ப கம்மி. எல்லா சீனுமே 2 கேமரா 3 கேமரா செட்டப் இருக்கும். ஓகே. ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணது தான். மதி வந்து எனக்கு சூரியவம்சத்துலேருந்து என்னோட ஒர்க் பண்ணுறாப்புல. ஓகே. ஆமாம், புதிய மன்னர் சூரியவம்சத்துலேருந்து என்னோட ஒர்க் பண்ணுறாரு. பூவே உனக்காகலேருந்து ஒர்க் பண்ணுறாப்புல. ஓ ஓகே. ஸோ மோர் தென் 7-8 ஃபிலிம்ஸ் என்னோட ஒர்க் பண்ணாப்புல. அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஷாஜகானோட படம் சூப்பர் குட்ல பண்ணாரு. என் படத்துக்கு முன்னாடி வெயில் பண்ணிட்டாப்ல. ஆமா, வெயில் பயங்கர சினிமாட்டோகிராஃபி, வெயில் ரொம்ப நல்லா இருக்கும். டைரக்ஷன் பண்ணும்போது சினிமாட்டோகிராஃபி பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம போய் அந்த ஃப்ரேம்ல லாக் ஆயிடுவோம். ஓகே. அப்புறம் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா லைட் கரெக்டா இருக்கா, அது இதா இருக்கா, அப்படி போயிடும். ஸோ அது இல்லாம ஒரு டைரக்டருக்கு வந்து எல்லாத்தையும் மேல இருந்து இந்த பேட் ஐ வியூ இருக்கு, அது தேவைப்படும். அப்போ வந்து நம்ம இதில் மாட்டிக்கும். அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் என்னும்போது அவங்களுக்கு தெரியும் என்னோட இது என்ன தேவை, ஆமாம் என்ன. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் கேமராமேனா அந்த படத்தில் நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட வர ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே அந்த டைம்ல வே ஹெட் ஆஃப் டைமான ஸ்கிரிப்ட்ஸா நான் பார்க்குறேன். இப்போ பூவே உனக்காக இட் வாஸ் லைக் அந்த டைம்ல ரொம்ப கமர்ஷியலான படங்கள், வில்லேஜ் சென்ட்ரிக்கான படங்கள், இது வேற மாதிரி, ஆஹா வேற மாதிரி, சங்கமம் வேற மாதிரி. ஸோ எல்லாமே வந்து ஸ்கிரிப்டா வேற ஒன்று தேர்ந்தெடுக்குது. அப்ப நீங்க அதுக்குள்ள போறப்ப லைக் அந்த ஒரு விஷயத்தை உங்களால ஃபீல் பண்ண முடியும்? ஆமா ஆமா. எனக்கு என்னன்னா, நான் சிம்பிளா நான் ரொம்ப பிளாங்கா தான் ஒரு படத்துக்கு போவேன். இந்த ப்ரீவியஸ் கமிட்மெண்ட் அதெல்லாம் இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் எதை கேட்குது, அந்த ஸ்கிரிப்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம். நான் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருப்பேன். ஸோ அந்தக்கான சுதந்திரம் எனக்கு என்னோட டைரக்டர்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க அவுட்புட் பார்க்குறாங்கல்ல, அவுட்புட் பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும். இது நான் எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸ் கேட்பேன் சார், உங்ககிட்டயும் கேட்குறேன். நீங்க வந்து ஃபிலிம் பீரியட்லயும் நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்லயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, கலர்லயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அண்ட் இப்போ டிஜிட்டல்லயும் இருக்கீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோயிங் வித் டெக்னாலஜி அண்ட் வித் ஆல் நியூ அப்கிரேட்ஸ் எப்படி இருக்கு? இது வந்து ரொம்ப ஈஸ் பண்ணிருக்கா இல்ல ரொம்ப நம்மள லேசியா? தஞ்சாவூர் கோயில்ல இருக்க ஆர்கிடெக்ட் இருக்குல்ல, அதை வந்து நீங்க இப்போ பண்ண முடியாது. எல்லா ப்ரொஃபஷனையும் எல்லா இதுலயும் இருக்கிறது சினிமாலையும் நடக்குது. நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும். அடாப்ட் ஆகிக்கலன்னா நீங்க சர்வே ஆக முடியாது. ஆனா இப்ப எங்களுக்குலாம் என்ன பிளஸ்னா, ஃபிலிம்ல இருந்து மிச்சல் கேமராலாம் ஆப்ரேட் பண்ணதுனால, மிச்சல் கேமரான்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நம்ம வியூ ஃபைண்டர்ல பாக்குறது ரெக்கார்ட் ஆகாது. ஓகே சார். பேரலாக்ஸ் எரர்னு இருக்கும். ஓகே. வியூ ஃபைண்டர் சைடில் இருக்கும், ரெக்கார்ட் ஆகிற இது வந்து சைடில் இருக்கும். நீங்கள் பேனிங் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். நம்ம ஒரு கால்குலேஷன்ல தான் எக்ஸாக்டா நம்ம பார்க்கறது ரெக்கார்ட் ஆகாது. ஓகே. ஸோ நமக்கு முன்னாடி மாஸ்டர்ஸ் இருக்காங்க, வின்சென்ட் மாஸ்டர், அந்த மாதிரி ஒரு மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க பண்ணதுல நம்மலாம் இன்னும் ஒரு 0.001% கூட பண்ணல. இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஒரு குயிக்கா ஒரு விஷயம் பண்றாங்க. போஸ்ட்ல வந்து நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணிக்க முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. பட் அது ஓகேவா சார்? இப்போ நம்ம முன்னாடி எடுக்கிறப்ப நமக்கு இதுதான் அப்படின்றது போஸ்ட்ல பாத்துக்கலாம், அது நம்ம ஓகேவா இல்லையான்னு சொல்லவே முடியாது. இப்ப என்னன்னா, போஸ்ட்ல பாத்துக்கலாம்ன்றது என்னன்னா, போஸ்ட்ல அவங்களால பண்ண முடியுது இப்போ, அப்ப நம்மளால பண்ண முடியாது. நீங்க வந்து கேமராமேனை தவிர வேற யாருமே ஃப்ரேமை பார்க்க முடியாது. இப்ப ஷார்ட் முடிஞ்சோன்னு எல்லாம் மானிட்டர்ல பாத்துட்டு அடுத்த ஷாட்டுக்கு போறாங்கல்ல. ஒரு 10 பேர்ல யாரோ ஒருத்தர் 1 மோர் கேக்குறாங்க. இன்னொன்னு, அது முன்னாடி பிலிம் இருக்கிறப்ப நமக்கு அந்த ஒரு கான்சியஸ் இருக்குது, பிலிம் வேஸ்ட் ஆகுது, ரீடேக்ஸ் போக கூடாது, இவ்வளவு கான்சியஸ். பட் டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் தட் இஸ் இட் ஓகே சார்? அந்த ரீடேக் ஸ்டப்ஸ் அதுதான் மானிட்டரே பாக்குறது இல்ல, டைரக்டா டேக் போயிடுறாங்க. ஓகே. மறுபடியும் ஓகே இல்லைன்னா அடுத்த டேக் போறாங்க.
எல்லா ப்ரொஃபஷன்லயும் இருக்கு இது. ம், ம், ம். அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். கண்டிப்பா. இதுல கண்டினியூ பண்றோம்னா. புரியுது சார். இன்னொரு பக்கம் உங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு டாப் டிஓபிஸா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய சினிமாட்டோகிராஃபிக்ஸ் கேன் வி எக்ஸ்பெக்ட் இன் தி நியர் ஃபியூச்சர் ஆல்சோ? நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் பண்ணாம இல்லை. எனக்கு இப்போ கூட வரவுன்னு ஒரு ஃபிலிம் ஷாஜி கைலாஷ் ஜோஜு ஜார்ஜோட ஒரு மலையாள ஃபிலிம் பண்றேன். பெரிய படம், ஆக்ஷன் ஃபுல்லா இருக்குது. அந்த படமும் பண்றேன். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா திடீர்னு கூப்பிட்டா சினிமாட்டோகிராஃபி பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஐ எம் ஓப்பன் டு சினிமாட்டோகிராஃபி ஆல்சோ. என்னன்னா அது சினிமாட்டோகிராஃபின்றது எனக்கு அதுக்கு ரெடியான மிஷின் இது. ஓகே. ஸோ அதை வந்து கரெக்டாக போய் ஒரு ஜெல்லாகி பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப என்னோட ஸ்கிரிப்ட் வந்து படமாகணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ நம்ம பண்ணி வச்ச கேரக்டர்ஸ் வந்து இப்போ விச்சுவும் தமிழும் வெளியில வரலைன்னா நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க உள்ள இருந்து. அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகே சார். ஸோ அதெல்லாம் என்ன சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் படமா வரணும். நாங்க வெயிட் பண்றோம் சார். அந்த கேரக்டர் வந்துடும், படமா வரும். இப்போ ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலும் பாசிட்டிவிட்டியும் வந்துருச்சு இந்த கதை ஓகே ஆன அப்புறம். ஸோ அடுத்தடுத்து இனிமேல் டைரக்ஷன்லையும் பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபியும் பண்றேன், நான் பேரலா பண்ணிட்டு தான் இருக்கேன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.